நிர்விசேஷத்தில் பேதம் எங்ஙனம்? ஸ்லோகம் 397. தனது ஆத்மாவிடத்தில் கற்பனை செய்யப்பட்ட அனாத்ம வஸ்துக்களின் மிச்சமற்ற ஒழிவால் தானே பரிபூர்ணமானதும் இரண்டற்றதும் செயலற்றதுமான பரபிரம்மமாய் விளங்குவான். ஸ்லோகம் 398. கற்பனையை கடந்த பரமாத்மாவாகிய சத் ரூபமான பிரம்மத்தில் மனோவிருத்திகள் ஒடுங்கிவிடுமேயானால் இந்த கற்பனையாகிற உலகப் பொருள்கள் எதுவும் காணப்படுவதில்லை. அப்பொழுது பேச்சளவில் மட்டும் எஞ்சி நிற்கும். ஸ்லோகம் 399. இந்த உலகம் என்ற விதவிதமான கற்பனை பொய்க்கு நிகராகும். மாறுபாடற்றதும் உருவமற்றதும் வித்தியாசமற்றதும் ஒரு படித்தாயும் உள்ளதுமான பரம்பொருளில் பேதம் எங்கிருந்து வரும்? ஸ்லோகம் 400. மாறுபாடற்றதும் உருவமற்றதும் வித்தியாசமற்றதும் பார்ப்பவன் பார்வை பார்க்கப்படுவது முதலிய கற்பனைகளற்றதுமான ஒன்றேயாகிய பரம்பொருளில் பேதம் எங்கிருந்து வரும்? ஸ்லோகம் 401. மாறுபாடற்றதும் உருவமற்றதும் வித்தியாசமற்றதும் கல்ப முடிவில் பிரளய சமுத்திரத்தைப் போல் எங்கும் நிறைந்ததுமான ஒன்றேயாகிய பரம்பொருளில் பேதம் எங்கிருந்து வரும்? ஸ்லோகம் 402. இரண்டற்றதும் வித்தியாசமற்றதும் எந்த பரம்பொருளில் ஒளியில் இருளைப் போல் மதிமயக்கத்திற்குக் காரணமான அஞ்ஞானம் அழிந்து போயிற்றோ அங்கு பேதம் எங்கிருந்து வரும்? ஸ்லோகம் 403. ஒரு படித்தாகிய ஆத்மாவும் பரம்பொருளாகவும் உள்ள ஒன்றில் பேத வார்த்தை எங்ஙனம் இடம்பெறும்? இன்பமே உருக்கொண்ட உறக்க நிலையில் பேதம் எவராலாவது காணப்படுகிறதா?